வெறும் 100 நாள்ல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாசமாக்கி வச்சிருக்கு இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜயோட தாவேகா அரசு. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு தாவேகா ஆட்சியில எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஒரு பொண்ண ஒரு மர்ம கும்பல் வெட்டி கொல்றாங்க. கல்லூரியில கஞ்சா விற்கிறதா புகார் கொடுத்த ஒரு மாணவனை 20 பேர் அடிச்சே கொல்றாங்க. விசாரணைன்ற பேர்ல 6 பேர் லாக்அப் டெத். இப்படி தினம் தினம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமைன்னு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வீரவசனம் பேசின முதலமைச்சர் விஜய் ஆட்சியில 6 வயது சிறுமி முதல் 60 வயது அம்மா வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. சமீபத்துல கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டுமா, அவரோட கட்சியோட ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் மேலையும் ஸ்ரீவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேலையும் பாலியல் புகார் இருந்தும் கைது பண்ணாம இருக்கிறத பத்தி முதலமைச்சர் விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. படத்துல விவசாயியா நடிச்சு அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுற முதலமைச்சர் விஜய் தான் விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்றேன்னு அறிவிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ணாம விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணார். காவிரி தண்ணி கிடைக்கல, மேட்டூர் அணைய சீக்கிரம் திறங்க, வறட்சி நிவாரண நிதி கொடுங்கன்னு விவசாயிகள் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சந்திக்க நேரம் இல்லாத முதலமைச்சர் விஜய் சினிமா நடிகர் நடிகைகளை மட்டும் நேரம் ஒதுக்கி மிஸ் பண்ணாம சந்திக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு. ஆனா உண்மை என்னன்னா 500 ரூபாய் கட்டிட்டு இருந்த வீடு இன்னைக்கு 5000 ரூபாய் மின்சார கட்டணத்தை கட்டுறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க. சொத்து வரிய 4 மடங்கா உயர்த்தி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற அரிசி, பருப்பு, பால் எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இதுதான் 100 நாள் தாவேகா அரசு பண்ண சாதனை. அது மட்டும் இல்ல, பழனி கோவில் நிலத்தை 100 கோடிக்கு போலி பத்திரம் மூலமா வித்தது, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினதுன்னு தமிழ்நாடு தாவேகா ஆட்சியில படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தமிழ்நாடு இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கும் போது இதை எதுவும் கண்டுக்காம நம்ம விஜய் சர்க்கார் சர்க்கஸ் சர்க்கார் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? பிஸியா ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. தப்பா தமிழ் பேசுறீங்க, திருத்திக்கோங்கன்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும்னு கேட்கிற உருட்டுக்கட்டை அமைச்சர். வாட்ஸ்அப் மெசேஜ் படிச்சுட்டு அதிமேதாவி மாதிரி பேசுற நிழல் முதலமைச்சர். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க ஸ்டேடியம்ல ஏடிஎம் கார்டுல பவுடரை ஒதுக்குற கொக்கைன் அமைச்சர். டாக்டருக்கு படிக்காம எல்லாரும் பிளம்பர், கார்பெண்டர் ஆகணும்னு சொல்ற RSS அமைச்சர். ஸ்கூல் பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு அவமானப்படுத்துற ரீல்ஸ் அமைச்சர். இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எதுக்கும் வாய் திறக்காம இருக்கிற பொம்மை முதலமைச்சர்னு எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு சர்க்கஸ் கூடாரமா ஆக்கி வச்சிருக்காங்க. மொத்தத்துல மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசால மக்களுக்கு மிஞ்சினது வெறும் ஏமாற்றம் தான். சிஎம் சார், இப்படியே போனா தமிழ்நாடு நாசமாகும் சிஎம் சார்.